ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் அன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், அதாவது ஹெச்ஆர் மேனேஜர். ஒவ்வொரு ஜாபுக்கும் தேவையான கண்டிப்பாக இந்த மேனேஜர் இல்லைன்னா ஜாபே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேனேஜரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுலர் டிகிரி, ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கவங்க, யூஜி டிகிரி படிச்சிருக்கவங்க, ப்ளஸ் அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லைன்லேயோ பிஸ்னஸ் லைன்லேயோ இல்லை அது ரிலேட்டட் ஃபீல்டு லைன்லேயோ அவங்க டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அது கூட மாஸ்டர் டிகிரி எம்பிஏ படிச்சிருந்தாலும் இஸ் கம்ஃபர்டபுள். ஆனால் எம்பிஏ கண்டிப்பாக சில பேர் கேட்பாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வாட் இஸ் மீன் பை ஹெச்ஆர். ஸோ ஹெச்ஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போது ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டால் அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து முக்கியமான டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு புது எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறது இருக்கட்டும், இல்லை புது எம்ப்ளாயரை வந்து அந்த வேலையை விட்டு நீக்கிறதுல இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்க ட்ரைனிங்கில் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எம்ப்ளாயை பற்றி போகிறதா இருந்தாலும் சரி, வரதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சேலரி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்களோட ஸ்கில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஹெச்ஆர் மேனேஜர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ ஸ்கில்ஸ் ஃபார் ஹெச்ஆர் மேனேஜர்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. நம்ம அதில் ஒவ்வொரு ஸ்கில்லாக பார்ப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஸ்கில். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹெச்ஆர் மேனேஜராக ஒரு கம்பெனி உட்கார வைக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயை புதுசாக ஹையர் பண்ணுறீங்க இல்லை ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். அந்த ரெக்ரூட்மெண்ட் ஸ்கில் தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹையர் பண்ணுறவங்க வந்து ஹிந்தியாக இருக்கலாம், இல்லை அவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம். அதாவது தமிழ் இல்லாமல் உங்களோட தாய்மொழி இல்லாமல் வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் அவங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்கள பற்றி அவங்ககிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். அதே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்து வச்சுருந்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் லாங்குவேஜை ஃப்ளூவெண்ட்டாக தெரிஞ்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில். ஸோ ஒரு விஷயத்தை வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது வந்து டெவலப்மெண்ட், அதாவது அவங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்கும் நீங்கள் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஒருத்தவங்க பொய் சொல்கிறாங்கன்னா அவங்கள பற்றி அவங்க பொய் சொல்கிறாங்க உண்மை சொல்கிறாங்களாங்கிறத நம்ம இங்கேருந்து நம்ம சைக்காலஜியாகவே தெரிஞ்சுக்கக்கூடிய நமக்கு திறமை இருக்கணும். ஸோ டேட்டா ஃபிஃப்த்து போயிட்டேன். ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்கில். இது ரொம்ப முக்கியமான ஸ்கில். ஒரு ஆர்கனைசேஷனே உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த ஹெச்ஆர் மேனேஜர் பண்ணி தான் அந்த ஆர்கனைசேஷனே இயங்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் அதை தப்பு பண்ணால் அது வந்து மொத்த கம்பெனியை பாதிக்கும். ஓகேவா? ஸோ ஆர்கனைசேஷன் பண்ணுறது ரொம்ப டீப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் ஸ்கில். ஸோ அங்கே வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறதோ, எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடணும்னு சொல்லி எல்லாமே வந்து பட்ஜெட்டு வந்து இந்த ஹெச்ஆர் மேனேஜர் வந்து கண்ட்ரோலில் வச்சு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் லீகல் ஸ்கில்ஸ். ஸோ லீகல் ஸ்கில்ஸ்னால் அவங்களுக்கு கேட்டோன்னே தெரியும். ஸோ லீகலாக எவ்வளோ இந்த விஷயம் வந்து பண்ணணும், இந்த விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம வந்து எம்ப்ளாயிஸ்க்கு தெளிவாக எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஹெச்ஆர் மேனேஜர் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஹெச்ஆர் மேனேஜர்னால் என்ன இருக்கும்? நம்மளுடைய சொல்லின மாதிரி ஒரு யூஜி டிகிரி இருந்தால் போதும், கூடவே ஒரு எம்பிஏ டிகிரி இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த யூஜி டிகிரி வந்து நீங்கள் பண்ணும்போதே அது வந்து ஃபினான்ஸு, பிஸ்னஸ்ஸு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்து அவங்களோட ரிலேட்டட் ஃபீல்டில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா யூஜி டிகிரி இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பிஏ இன் ஹெச்ஆர். இப்போ நீங்கள் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் தனியாக இல்லை, அதாவது எம்பிஏ பண்ணிங்கன்னா ஹெச்ஆர் கோர்ஸ் வந்து தனியாக இருக்குது, நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஸோ பேச்சுலர் டிகிரி வந்து எந்த ஸ்ட்ரீமில் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் எம்பிஏ பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து ஹெச்ஆர் லைன்லேயே தான் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எம்பிஏ முடிச்சுட்டு போய் ஹெச்ஆருக்கு போனால் உங்களுக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ பேசிக் ஸ்கில்னு பார்த்தா டிப்ளமோ கேண்டிடேட் கூட வந்து அவங்களோட எக்ஸாமினேஷன் 10th அண்ட் +2 மார்க் வச்சு நீங்கள் எம்பிஏ பண்ணிக்கவும் சான்ஸ் இருக்குது. டேரெக்டாகவும் எம்பிஏ பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இஸ் அ ஸ்கோப் ஃபார் ஜாப்ஸ் இன் இந்தியா. ஸோ ஹெச்ஆர் ஜாப்ஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்க ஸ்கோப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹெச்ஆர் ஜாப்புங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற இது டிபார்ட்மெண்ட் மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கலு, மெக்கானிக்கல் அந்த கம்பெனி தான் வேலை கிடைக்கணும்னு இல்லை. இது வந்து எல்லா கம்பெனிலையும் வேலை கிடைக்கும். எல்லா பக்கமும் ஹெச்ஆர் இருப்பாங்க. எல்லாமே வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இல்லாத கம்பெனிஸே இல்லை. ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்தா கூட அங்கே ஹெச்ஆர் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் வந்து ஜாப் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்கில்ஸோட உங்களோட ஹெச்ஆர் தேவையான ஸ்கில்ஸ், பேச்சு திறமை, நான் சொன்ன அந்த 8-9 ஸ்கில்ஸும் தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயின் ஆக முடியும். மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய காலேஜஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஜாப் வந்து கேரண்டின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சேலரி. ஸோ சேலரி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷருக்கு கொடுக்கக்கூடிய சேலரி அப்படிங்கிறத இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் பெரிய பெரிய கம்பெனிஸோட ஹெச்ஆர் ஜாப்போட சேலரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10 லேக்லேருந்து உங்களுக்கு ப்ளஸ் தான். ஓகேவா? ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் 10 லேக் வந்து மினிமம் கிடைக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8லேருந்து 10K தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணால் அவங்களுக்கு உங்கள் ஜாபோட சேலரியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்கும். 30Kலேருந்து 40K வரைக்கும்லாம் இருக்கும். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த விப்ரோ காக்னிசென்ட்லலாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து இயர்லி வந்து 20 லேக்கு 16 லேக்குன்னு சொல்லி 15+ லேக்லேயே நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.